வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதவு. அந்த கதவோட ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. பக்கத்து வீட்டு குழந்தைங்களும் ஆரவாரத்தோட அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னான் ஸ்ரீனிவாசன். உடனே எனக்கு ஒரு டிக்கெட்டு, உனக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. எந்த ஊருக்கு வேணும்? இந்த மாதிரி இடிச்சு தள்ளினா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன். இல்லை இடிச்சு தள்ளலை. சரி எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும்? அந்த குழந்தைங்க ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தன் திருநெல்வேலிக்குன்னு சொன்னான். திருநெல்வேலிக்கு அப்படின்னு கூப்பாடு போட்டாங்க மற்ற குழந்தைங்க எல்லாம். லட்சுமி ஒரு துணியால் கதவை தொடச்சிட்டு இருந்தா. சீனிவாசன் வெறுங்கையால் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்ததும் கதவை பிடிச்சிட்டு அதில் தொத்திக்கிட்டாங்க. சில பேர் கதவை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டினாங்க. தான் மேலே ஏறி நிற்கிற அந்த குழந்தைகளை அந்த பெரிய கதவு வேகமாக ஆட்டி சந்தோஷப்படுத்துச்சு. திருநெல்வேலி வந்தாச்சு அப்படின்னா ஸ்ரீனிவாசன். எல்லாருமே இறங்கினாங்க. கதவை தள்ளினவங்க டிக்கெட்டை வாங்கிக்கிட்டாங்க. ஏறினவங்க மறுபடியும் தள்ளினாங்க. மறுபடியும் அந்த கதவு ஆட்டம் தொடர்ந்துச்சு. அது பழைய காலத்து கார வீடு. ஒரே ஒரு பெரிய கதவு தான் அந்த வீட்டுக்கு. அதுல வாழ்ந்தவங்க முன்னாடி ரொம்ப வசதி படைச்சவங்களா இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த வசதிகள் எல்லாம் மறைஞ்சு இப்போ ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த பெண் குழந்தைங்கள்ல மூத்ததுக்கு 8 வயசு இருக்கும். இன்னொன்று கை குழந்தை. அம்மா காட்டு வேலை செய்ய போயிடுவா. அப்பா மணிமுத்தார்ல கூலி வேலை செய்ய போயிடுவாரு. லட்சுமியும் ஸ்ரீனிவாசனும் கை குழந்தைய அம்மா காட்டிலிருந்து வர வரைக்கும் வச்சுக்கிட்டு கதவோட விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தெருவில் ஒரு தீப்பெட்டி படத்தை லட்சுமி பார்த்துட்டா. அந்த படத்துல ஒரு நாய் இருந்துச்சு. அழுக்கா இருந்ததுனால அந்த படத்துல எச்சில துப்பி தன்னோட பாவாடையால தொடச்சா. இதனால கொஞ்சம் இடத்துல இருந்த அழுக்கு அந்த படம் ஃபுல்லாகவும் பரவிட்டு. ஆனாலும் லட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம், படம் சுத்தமாகிட்டேன்னு. அந்த படத்தை முகத்துக்கு நேராக பிடிச்சிட்டு தலையை இப்படி சாய்ச்சி பார்க்கறதும் அப்படி சாய்ச்சி பார்க்கறதுமா பார்த்துட்டு இருந்தா. தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா. பக்கத்தில் யார்ட்டையாவது காட்டணும்னு சுற்றி பார்த்தா. ஆனால் யாரும் இல்லை. நேராக வீட்டை பார்க்க வேகமாக ஓடினான். லட்சுமி வீட்டுக்கு வந்தப்போ சீனிவாசன் நாடியில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தான். அவனை பார்த்ததுமே லட்சுமி கையை பின்னாடி கட்டிக்கிட்டு, டேய், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. என்ன கொண்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாது அப்படின்னா. சொல்ல பார்ப்போம். எனக்கு தெரியாது. லட்சுமி தூரத்துல இருந்துகிட்டே அந்த படத்தை காமிச்சா. அக்கா எனக்கு தரமாட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்தான் சீனிவாசன். முடியாது அப்படின்னு தன்னோட தலையை அசைச்சிக்கிட்டே படத்தை மேலே தூக்கி பிடிச்சா. சீனிவாசன் அவளை சுற்றி வந்தான். முடியாது, மாட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். ஒரே ஒரு தடவைக்கா, பார்த்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சினான். பார்த்துட்டு கொடுத்துடணும். சரி, கிழிக்கக்கூடாது என்ன அப்படின்னு கேட்டா. சரி அப்படின்னு ஸ்ரீனிவாசனும் அந்த படத்தை வாங்கி சந்தோஷமா பார்த்தான். டேய், உள்ள போய் கொஞ்சம் கம்மஞ்சோறு கொண்டா, இந்த படத்தை நம்ம கதவுல ஒட்டணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு உள்ள ஓடினா சீனிவாசன். 2 பேருமா சேர்ந்து அந்த கதவுல அந்த படத்தை ஒட்டினாங்க. கையை தட்டிக்கிட்டு குதிச்சாங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் ஓடி வந்தாங்க. மறுபடியும் அந்த கதவோட ஆட்டம் தொடங்குச்சு. அந்த கதவை கொஞ்சம் கவனமா பார்க்குறவங்களுக்கு இந்த குழந்தைங்க ஒட்டின அந்த படத்துக்கு கொஞ்சம் மேலே இதே மாதிரி வேற ஒரு படம் ஒட்டியிருக்கிறது தெரியும். அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்களா இருக்கும் போல இருக்கு. அழுக்கும் புகையும் பட்டு அது மங்கி போய் தெரிஞ்சது. ஒருவேளை அது லட்சுமியோட அப்பா குழந்தையா இருக்கும் போது ஒட்டினதா கூட இருக்கலாம். குழந்தைங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது கிராமத்து தலையாரி அங்கே வந்தான். லட்சுமி, உங்க ஐயா எங்க? ஊருக்கு போயிருக்காக. உங்க அம்மா?
காட்டுக்கு போயிருக்காக. வந்தா தீர்வையை கொண்டு வந்து போட சொல்லு, தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு லட்சுமியும் தலையாட்டினான். மறுநாள் தலையாரி லட்சுமியோட அம்மா வீட்டில் இருக்கும்போதே தீர்வ பாக்கிய கேட்டு வந்தான். ஐயா, அவர் ஊர்ல இல்லை, மணிமுத்தாறு போய் 5 மாசம் ஆச்சு, ஒரு தகவலையும் காணும். 3 வருஷமா மழை தண்ணியே இல்லையே, நாங்கள் என்னத்தை வச்சு உங்களுக்கு தீர்வ பாக்கிய கொடுப்போம்? ஏதோ காட்டில் போய் கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைங்கள காப்பாத்துறதே பெரிய காரியம், உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு கேட்டா. அவளோட இந்த வார்த்தைகள் அந்த தலையாரியோட மனசை கொஞ்சம் கூட தொடரல. இந்த மாதிரியான வசனங்களை நிறைய பேர் சொல்ல அவன் கேட்டிருக்கான். நாங்க என்ன செய்ய முடியுமா இதுக்கு? இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா தீர்வை போட்டுறணும், அப்புறம் எங்க மேல சடைச்சு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு நாள் காலையில வீட்டுக்கு முன்னாடி குழந்தைங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. தலையாரி ஒரு 4 பேரோட அந்த வீட்டை பார்க்க வந்தான். வந்தவங்க அந்த வீட்டை அங்க இங்க வந்து பார்த்தாங்க. தலையாரியும் அவன் கூட வந்த 4 பேரும் சேர்ந்து பிடிச்சு ஒரு மாதிரி கழட்டி அந்த கதவை தூக்கி தலையில வச்சுட்டு புறப்பட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. ஒருத்தன் நாதஸ்வரம் வாசிக்கிறவன மாதிரி கையை வச்சுக்கிட்டு பீ பீ பீன்னு சத்தம் கொடுத்துட்டே விரலை நீட்டிக்கிட்டு உடம்ப அங்கேயும் இங்கேயும் வளைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி போனான். சீனிவாசனும் பின்னாடியே போனான். இப்படி இந்த குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த கதவை தூக்கிட்டு போறவங்க பின்னாடியே ஊர்வலமா போனாங்க. தலையாரியால இதை சகிச்சுக்கவே முடியல. இப்ப போறீங்களா இல்லையா கழுதிங்களா அப்படின்னு கத்துனான். குழந்தைங்க ஓட்டமா ஓடிடுச்சு. அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது லட்சுமி வாசப்படியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. எல்லாரும் சட்டை செய்யாம அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தரும் ஒன்னும் பேசல. சீனிவாசனும் முகத்தை வருத்தமா வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி ரொம்ப நேரமா அவங்களால இருக்க முடியல. தற்செயலா ஒரு பொண்ணு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனான். உடனே எல்லாருமே அங்கிருந்து புறப்பட்டாங்க. லட்சுமியும் ஸ்ரீனிவாசனும் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அந்த கைக்குழந்தையோட அழுகுரல் கேட்கவும் லட்சுமி உள்ள போனான். இதுக்குள்ளார சீனிவாசன் அந்த குழந்தைய எடுத்துக்க போனான். குழந்தைய தொட்டதுமே கை போன வேகத்திலேயே பின்னாடி இழுத்துட்டான். அக்காவை பார்த்தான். லக்ஷ்மியும் அவனை பார்த்தா. பாப்பாவை தொட்டு பாரு அக்கா, உடம்பு சுடுது அப்படின்னு சொன்னான். லட்சுமி தொட்டு பார்த்தா. அனலா குதிச்சுது. சாயங்காலம் ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா தலையில விறகு சொல்லியோட வந்தா. குழந்தைங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு கை குழந்தைய வாங்கிக்கிட்டா. உடம்பு சுடுதே அப்படின்னு தனக்குள்ளவே கேட்டுக்கிட்டா. இதுக்குள்ள குழந்தைங்க காலையில நடந்த செய்திய அம்மா கிட்ட சொல்லிச்சுங்க. அதை கேட்டதுமே ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றும் போல இருந்தது. உடம்புல கண்ணுக்கு தெரியாத ஒரு விதமான நடுக்கம், வயிற்றுல தாங்க முடியாத ஒரு வலி. குழந்தைய இருக்க பிடிச்சுக்கிட்டா. குழந்தைங்களுக்கு முன்னாடி அழக்கூடாதுன்னு எவ்வளவுதான் அடக்குனாலும் அவளால முடியவே இல்லை. என்னை பெத்த தாயேன்னு அலறியே போயிட்டா. பயத்தினால அந்த குழந்தைங்க அவ பக்கத்துல இருந்து தள்ளி போயிட்டாங்க. என்னன்னு காரணம் தெரியாம பயத்தினால அவங்களும் அழ ஆரம்பிச்சாங்க. மணிமுத்தாறுல இருந்து ஒரு தகவலுமே வரல. நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ராத்திரி வந்துட்டா குளிர் தாங்க முடியாம குழந்தைங்க நடுங்குவாங்க. கதவு இல்லாததுனால வீடு இருந்தும் ஒரு பிரயோஜனமுமே இல்லாம இருந்தது. கார்த்திகை மாதத்து வாடை காற்று விஷக்காத்த மாதிரி வீட்டுக்குள்ள அலமோதிக்கிட்டே இருந்தது. கை குழந்தையோட ஆரோக்கியம் மோசமாயிட்டே போச்சு. ஒரு நாள் ராத்திரி அந்த வாடைக்காற்று தாங்க முடியாம அது அந்த வீட்டை விட்டும் அவங்கள விட்டும் போயிடுச்சு. ரங்கம்மளோட துக்கத்தை அவ்வளோ லேசாலாம் சொல்லிட முடியாது. லக்ஷ்மிக்காகவும் ஸ்ரீனிவாசனுக்காகவும் மட்டுமே அவ உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தா. சீனிவாசன் இப்போ பள்ளிக்கூடம் போறான். ஒரு நாள் மத்தியானம் அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்ப வரும்போது ஒரு தீப்பெட்டி படம் கிடைச்சது. அதை கொண்டு வந்து தான் அக்கா கிட்ட காமிச்சான். லட்சுமி ஒன்று அதுல சந்தோஷமா இருக்கிற மாதிரிலாம் தெரியல.
அக்கா எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து, பசிக்கு, சாப்பிட்டு இந்த படத்தை ஒட்டணும் அப்படின்னா. தம்பி கஞ்சி இல்லை அப்படின்னு ரொம்ப பதட்டமா சொன்னான். ஏன், நீ காலையில காய்ச்சும் போது தான் நான் பார்த்தனே அப்படின்னா. ஆமா, நான் வெளியே போயிருந்தேன். ஏதோ நாய் வந்து எல்லா கஞ்சியையும் குடிச்சிட்டு போயிடுச்சு தம்பி. நம்ம வீட்டில் தான் கதவு இல்லையே அப்படின்னு சொன்னான். தன்னோட தாய் காட்டிலிருந்து வரும்போது பசியோட வருவாளே அப்படின்னு லக்ஷ்மியோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சீனிவாசன் அங்க செதறி கிடந்த சின்ன சின்ன பருக்கைகளை எடுத்து படத்தோட பின்னால தேய்ச்சிட்டு ஒட்டுறதுக்காக வந்தான். அங்க கதவு இல்லை, என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அங்கிருந்த சுவர்ல ஒட்டினான். படம் கீழே விழுந்துருச்சு. அடுத்த இடத்துல ஒட்டினான், அதையும் கீழே விழுந்துருச்சு. சுத்தி ஒவ்வொரு இடமா ஒட்டி ஒட்டி பார்த்தான். ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஒரு பக்கம் ஏமாற்றம், இன்னொரு பக்கம் பசி. அவன் அழவே ஆரம்பிச்சிட்டான். சாயங்காலம் லட்சுமி சட்டிப்பானைகளெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தா. சீனிவாசன் முகத்துல சந்தோஷத்தோட, அக்கா அக்கா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு சாவடி இருக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா, கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, நிஜமாவா? எங்க வா பாப்போம் அப்படின்னு சீனிவாசனோட கையை பிடிச்சு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடினாங்க. உண்மைதான், அதே கதவு. தூரத்துல இருந்து அந்த கதவை 2 பேருமே பார்த்துக்கிட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம். பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தாங்க. ஒருத்தரும் இல்லை. அவங்களுக்கு வந்த சந்தோஷத்தை சொல்லி மாள முடியாது. அங்க முளைச்சிருந்த சாரணத்தையும் தைவாழ செடியும் அவங்களோட காலடியில மிதிப்பட்டு நசுங்குச்சு. வேகமா அந்த கதவோட பக்கத்துக்கு போனாங்க. பக்கத்துல போய் அதை தொட்டாங்க, தடவுனாங்க. அதுல பிடிச்சிருந்த கரையான் மண்ணை லட்சுமி தன்னோட பாவாடையால தட்டி தொடச்செடுத்தா. கதவோட முகத்தை ஒட்ட வச்சுக்கிட்டா. அழனும் போல இருந்தது அவளுக்கு. சீனிவாசனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. சிரிச்சா. கண்ல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுச்சு. சீனிவாசனும் லட்சுமியை பார்த்து சிரிச்சான். அவங்க 2 பேரோட கைகளும் அந்த கதவை பலமா பிடிச்சிருந்தது. இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.